பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம பாக்கியம் இருந்துட்டு நம்ம சுடருக்கு வர நிச்சயதார்த்த நாள் வந்து நெருங்கிக்கிட்டே இருக்குது. இன்னும் ஒரு நாள் தாயா இருக்குது. அதுக்குள்ளே எல்லா ஏற்பாடும் பண்ணணும். எப்படியாவது நிறைய பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறியா, அந்த வீட்டுக்கு நம்மளும் கொஞ்சம் பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னென்ன வாங்கணும்னு மட்டும் லிஸ்ட்டு போடு, நான் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அம்மட்ட பொருள் வாங்க உங்ககிட்ட பணம் இருக்கா? இல்லை தானே, மயில் கொடுத்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன், அதை கொண்டு போய் எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. தங்கமயிலும் சுடரும் இருந்துட்டு, ஆமாம் தயவு செஞ்சு இது எல்லாத்தையுமே நிப்பாட்டிடு, வேண்டாம்மா மீனா வீட்டுக்கும் இது எல்லாமே தெரிஞ்சிருக்கு, அவங்களாம் ரொம்பவே அசிங்கமாக பேசுகிறாங்கம்மா, முறை இல்லாத வீட்டில் எப்படி நிச்சயம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்கம்மா, இதெல்லாம் நமக்கு தேவையாம்மா, ஏமா இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமயிலெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், ஆனால் பெரிய எடுத்த சம்மந்தத்தை நான் என்றைக்கும் கெடுக்க மாட்டேன். இங்கே பாரு, எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியம் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டீங்கல்ல, அப்போனா இத்தனை வருஷமாக எதுக்காக என்னை படிக்க வச்சிங்க? ஏதோ ஒரு மாப்பிள்ளையை வந்தால் கல்யாணம் பண்ணி விட்டுற வேண்டியதானே, அதை விட்டுட்டு படிக்க வச்சுட்டு சம்பாதியமானு சொல்லி விட்டுட்டு இப்போ திடீர்னு வந்து கல்யாணம்னு சொன்னால் எப்படி? இங்கே பாருங்கள், எனக்கு அந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. உனக்கு கல்யாணம் நடத்தி வைக்க போகிறது எல்லாமே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட சுடருக்கு ரொம்பவே கோவம் வருது. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.